Welcome teachers. C++ அதோட first topic object oriented programming அதில் உள்ள டாபிக்ஸ்லாம் எழுதியிருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா data hiding, encapsulation, classes, class and objects, abstract class and concrete class இதை மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் polymorphism, inheritance, advantages of OOPs இந்த earlier programs விட OOPs வந்து எப்படி அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நேற்று வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் C++ எப்படின்னு கொடுத்துருந்தோம். அதாவது C எந்த இயர் எங்கே கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, அதுலேருந்து C++ யார் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு என்ன நேம் ஃபஸ்ட்டு வச்சாங்க, நெக்ஸ்ட்டு வந்து யார் C++ன்னு நேம் வச்சாங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். டுடே இந்த 5 டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் டாபிக் டேட்டா ஹைடிங். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கீ ஃபீச்சர் ஆஃப் OOPs. இந்த OOPஸோட கீ ஃபீச்சர் என்ன அப்படின்னா டேட்டா ஹைடிங். இந்த வேர்டு வந்து இம்பார்ட்டண்ட் வேர்டு மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது அப்படியே தமிழில் பாருங்கள். ஹைடு மீன்ஸ் மறைச்சி வைக்கிறது, மறைக்கிறது. ஓகேவா? அப்போது எதுனா ஒரு பொருளை நம்ம மறைச்சி வைக்கிறோன்னா ஃபார் வாட் பர்பஸ், அதை வந்து ஒரு சேவ் பண்ணுறதுக்காக, சேஃப்டிக்காக தான் நம்ம அதை மறைச்சி வைப்போம். ஸோ டேட்டா ஹைடிங் அப்படின்றதும் இதே தான், டேட்டாவை நம்ம மறைச்சி வைக்கிறோம். ஓகேவா? இது எதுக்காக? ஆஃப் டேட்டா ப்ரொவைட் செக்யூரிட்டி டு டேட்டா. அந்த டேட்டாவுக்கு நம்ம செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக. இதனால் அதை செக்யூரிட்டி பண்ணணும். அன்ரிலேட்டட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் கேனாட் பி அக்சஸ். அதை அடுத்தவங்க வந்து என்ன செஞ்சக்கூடாது, அக்சஸ் பண்ணக்கூடாது. அஸ் த சேம் இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸில் நம்ம படிப்போம். அந்த கிளாஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்குது. ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதில் வந்து த மெம்பர் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளேர்டு அண்டர் ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவேட் அப்படின்ற ஒரு அக்சஸ் ஸ்பெசிஃபையரை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரைவேட்னு போட்டு அதுக்குள்ளே என்ன டேட்டாவோ இல்லை என்ன மெம்பரோ நம்ம வந்து அதில் டிக்ளேர் பண்ணிட்டோன்னா அதர் கிளாஸோ இல்லை டெரைவ்டு கிளாஸோ அதை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. நம்மளோட அந்த ப்ரைவேட்னு போட்ட கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ டேட்டா ஹைடிங் இட் இஸ் ப்ரொவைட்ஸ் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கீ ஃபீச்சர் ஆஃப் OOPs. தென் நெக்ஸ்ட் டாபிக் என்கேப்சுலேஷன். அதோட மீனிங் என்ன அப்படின்னா டேட்டா அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ், டேட்டாவும் ஃபங்க்ஷன்ஸும் பவுண்ட் டுகெதர் வித்தின் அன் ஆப்ஜெக்ட். அது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை பைண்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டையுமே டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் பைண்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அது ஒரு சிங்கிள் என்டிட்டியாக மாற்றி கொடுக்குறதா. திஸ் மெக்கானிசம் இஸ் ஆல்சோ கால்ட் என்கேப்சுலேஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட். என்காப்சுலேஷனா டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வரணும், அதை வந்து பைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆப்ஜெக்ட்னா வாட் இஸ் அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஆப்ஜெக்ட் அப்படின்றது குரூப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டேட்டா. அதாவது என்காப்சுலேஷனில் வந்து டேட்டாவும் ஃபங்க்ஷனும் இருக்கணும்னு பார்த்தோம். ஆப்ஜெக்டில் வந்து அந்த டேட்டாவும் அந்த டேட்டா ரிலேட்டடான ஃபங்க்ஷனும் ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிறது. ஓகேவா? தட் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு 2 டெஃபினிஷன்ஸ் மைண்டில் வச்சுக்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதோட டேட்டாஸ். செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கைண்ட் ஆஃப் அ செல்ஃப் சஃபிஷியன்ட் சப் ப்ரோக்ராம். என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஏரியாவில் அது இருக்கக்கூடிய அந்த டேட்டாவும் அந்த ரிலேட்டட் ஃபங்க்ஷனும் சேர்ந்துமே ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம், சப் ப்ரோக்ராம் மாதிரி அதோட கலெக்ஷன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ் மீன்ஸ் நம்ம அப்போது டேட்டா ஹைடிங்க்கு கீ ஃபீச்சர் ஆஃப் OOPsன்னு பார்த்த மாதிரி கிளாஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஆல்ரெடி நம்ம C++ நேம் வைக்கும்போதே சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நேம் என்ன வச்சாங்க, C வித் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. ஸோ கிளாஸஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து OOPஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இஸ் அ கிளாஸ். ஓகே, கிளாஸ் மீன்ஸ் வாட்? ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ஹைடிங் பார்த்தோம். என்காப்சுலேஷன் அப்படின்றது ஆப்ஜெக்டுக்குள்ளே டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் வைக்கணும்னு பார்த்தோம். ஆப்ஜெக்ட் அப்படின்றது டேட்டா வித் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்னு பார்த்தோம். இப்போ கிளாஸ்னால் என்னென்னா
இதுவும் வந்து ஜஸ்ட் லைக் ஆப்ஜெக்ட் மாதிரி தான், ஒரு ரியல் வேர்ல்டில் ஆப்ஜெக்ட் தான் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் சேம் பிளேஸில் ஒரு நேம்க்கு கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு டேட்டா. ஓகேவா? இப்போ அதுலேயும் இன்டிஜரில் இருக்கலாம், கேரக்டரில் இருக்கலாம், எல்லா ஒரு டேட்டாவும் ஒரே ஸ்பேஸில் ஆக்குப்பை பண்ணுறோம், ஒரு நேம்க்கு கீழே கொண்டு வர்றோம், கிளாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி அப்படின்னா தட் இஸ் கால்டு கிளாஸ். ஓகேவா? இன்னொன்று ஒன்று வந்து டெம்ப்ளேட் ஃபார் என்டிட்டி அப்படின்னு வந்துட்டாலே அதோட ஆன்சர் வந்து கிளாஸ் தான். ஓகேவா? டெம்ப்ளேட் ஃபார் என்டிட்டிஸ் தட் ஹாவ் காமன் பிஹேவியர், இந்த வேர்டு வந்துட்டாலே நம்ம வந்து ஆன்சர் கிளாஸ், கண்ணை மூடிட்டு நீங்கள் போட்டுடலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் உள்ள வேரியபிள்ஸை ஒரே இடத்துல வச்சுருக்கிறதும் அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கிறதும் என்னது தானா கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் நம்ம விரிவாக்கமாக தனியாக படிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து இன்ட்ரோடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் யூஸ்டு டு டெரைவ்ட் அதர் கிளாஸஸ். ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து அதர் கிளாஸை எப்படி டெரைவ் பண்ணலாம், டெரைவ் பண்ண மட்டும் பயன்படுத்தக்கூடிய கிளாஸ் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு. வி கேனாட் மேக் அ ஆப்ஜெக்ட், இதுக்கு வந்து ஆப்ஜெக்டை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. தென் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன். ஒரு வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னா வாட்டர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அ மெம்பர் ஃபங்க்ஷன். இது வந்து பேஸ் கிளாஸ், டெரைவ்டு கிளாஸ் எதில் வேணாலும் இருக்கும், கண்டிப்பாக ரெண்டுலேயுமே இருந்து ஆகணும். பிகாஸ் நம்ம பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த வெர்ச்சுவல் ஃபங்க்ஷனை டெரைவ்டு கிளாஸில் இருக்கக்கூடிய வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் பண்ணும். ஓகேவா? தட் இஸ் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன். இது எப்படி நம்மளுக்கு டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா வெர்ச்சுவல் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரியே தான். அப்போ இப்போ வந்து வாய்டு ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது வெர்ச்சுவலில் மாத்திரம்னா முன்னாடி ஒரு வெர்ச்சுவல்ன்ற வேர்டு மட்டும் நம்ம சேர்த்துட்டா போதும், வெர்ச்சுவல் வாய்டு ஃபங்க்ஷனா, அவ்வளோதான். தென் இது வந்து எப்போ நமக்கு ரன் ஆகும் அப்படின்னா ரன் டைம் பாலிமார்பிசம்னு ஒரு கான்செப்ட் பின்னாடி படிப்போம். அது வந்து 2 டைப்ஸ், ரன் டைம் அண்ட் கம்பைல் டைம் பாலிமார்பிசம். ஓகேவா? இது வந்து டைனமிக் பைண்டிங்னால ரன் டைம் பாலிமார்பிசம் அப்போ நமக்கு வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன், பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வெர்ச்சுவல் வாய்டு ஷோ ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா பக்கத்தில் ஈக்குவல் டு 0 கொடுத்து செமிகோலன் கொடுத்தோன்னா இந்த வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் டினோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து வெர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் கிளாஸ் வச்சுருக்கேன். அதில் பப்ளிக்கில் நான் வேல்யூ கொடுத்துருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன் வெர்ச்சுவல் வாய்டு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். தென் கிளாஸ் பி, இது வந்து டெரைவ்டு கிளாஸு, ஏவை வந்து பேஸ் கிளாஸாக வச்சு கொண்டு வந்திருக்கேன். இதில் ஒரு வெர்ச்சுவல் ஷோ வாய்டு ஷோ கொடுத்துருக்கேன். இதில் ஒரு ஃபங்க்ஷன் மேலே வந்து பீன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். மேலே ஏன்ற வேரியபிள், கீழே பீன்ற வேரியபிள் அசைன் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட்டு. இப்போது நெக்ஸ்ட் வந்து கால் பண்ணுறோம். எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து எப்போயுமே எல்லா ப்ரோக்ராமுமே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ரன் ஆகும். இப்போது ஏ அப்படின்ற ஒரு மெயின் கிளாஸ்க்கு பேஸ் கிளாஸ்க்கு நான் பாயிண்டர் ஏ க்ரியேட் பண்ணுறேன். தென் பீன்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட்டுக்கு ஓபி அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது நான் பின்ற பாயிண்டர் வேல்யூக்கு ஆப்ஜெக்ட் பியோட அட்ரஸை நான் வந்து வேல்யூவாக கொடுக்குறேன். இங்கே வந்து பாயிண்டர் வேல்யூ யூஸ் பண்ணதுனால நம்ம வந்து ஆரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ பாயிண்டர் ஏ ஆரோ ஷோ ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் 0. இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சது. ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ தான். இப்போ பாயிண்டர் ஏ ஷோன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து அந்த பாயிண்டர் ஏவோட வேல்யூவில் நான் பியோட ஆப்ஜெக்ட் அட்ரஸ் தான் கொடுத்ததுனால எனக்கு இதோட அவுட்புட் என்ன கிடைக்கும்னா 2 அப்படின்னு கிடைக்கும். அதாவது டெரைவ்டு கிளாஸில் உள்ள அந்த வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் பேஸ் கிளாஸில் உள்ள வெர்ச்சுவல் ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணியிருக்கு. இவ்வளோதான். Next, the last topic, concrete class. Concrete class வந்து is nothing but is also one of the ordinary class of main base class. இதுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்கும், கான்க்ரீட் கிளாஸில் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்காது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, இதில் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ தான் கான்க்ரீட் கிளாஸ்.
ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு 5 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் வந்து ஊப்ஸோட அட்வான்டேஜ் பார்ப்போம். தேங்க்யூ.